அமெரிக்க தரப்படை ஊடுருவல் ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்க 10 லட்சம் வீரரோடு நேரடி போரில் குதிக்கும் ஈரான். வளைகுடா நாடுகளில் போர் பதட்டம் உச்சகட்டம். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் இணைந்து நடத்தி வரும் வான்வழி தாக்குதலை அடுத்து தற்போது தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகி வருவதால் வளைகுடா பிராந்தியத்தில் போர் பதட்டம் உச்சத்தை எட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஒன்றிணைந்து இன்றுடன் 28 நாளாக ஈரான் மீது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இன்றைய நிலவரப்படி அமெரிக்காவின் தரைவழி ஊடுருவை தடுக்க ஈரான் தனது முழு பலத்தையும் திரட்டியுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்க படைகளின் ஊடுருவலை தடுத்து நிறுத்தவும் முடக்கப்பட்ட ஹார்முஸ் ஜலசந்தியை மீட்கவும் சுமார் 10 லட்சம் பேர் கொண்ட வீரர்கள் தயார் நிலையில் உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படையில் ஈரானின் வழக்கமான ராணுவம், புரட்சிகர பாதுகாப்பு படை மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் அடங்கிய பாசிஜ் துணை ராணுவ படையினர் இணைந்துள்ளார்கள். இதுகுறித்து டெஹ்ரானில் உள்ள ராணுவ உயர் அதிகாரிகள் கூறுகையில், அமெரிக்க வீரர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நரகத்தை உருவாக்க எங்கள் படைகள் தயாராக உள்ளன. எங்களது வான் பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மீது வாரக்கணக்கில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஆவேசமாக தெரிவித்துள்ளார்கள். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்த 15 அம்சம் போர் நிறுத்த திட்டத்தை முன்மொழிந்தார். ஆனால் கடந்த புதன்கிழமை அன்று ஈரானின் புதிய தலைமை இந்த திட்டத்தை அதிரடியாக நிராகரித்துள்ளது. அமெரிக்கா தனது படைகளை வளைகுடா பிராந்தியத்திலிருந்து முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்றும் போரினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஈரான் பிடிவாதமாக தெரிவித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் அமைதி திரும்புமா அல்லது போர் மேலும் தீவிரமடையுமா என்ற அச்சம் உலக நாடுகளிடையே எழுந்துள்ளது.